ஹாய் ஹலோ டியூட்ஸ் வெல்கம் பேக் டு வைப் வித் ஆசி. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, சூர்யா ஒய்ஃப் ஜோதிகா மேம் வந்து கங்குவா மூவி ½ வந்து ஃபஸ்ட் ஆஃப் நல்லாவே இல்லை, ஃபஸ்ட் ½ நல்லாவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சவுண்டாக இருக்குது, படத்தில் ரொம்ப நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கங்குவா மூவி சூர்யா சார் நடித்து ரிலீஸ் ஆகுனுச்சு. அதுக்கு ஃபுல்லாக நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் நெகட்டிவாக தான் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு சோசியல் மீடியாவில். படம் பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, ஓகேங்களா? அது பார்த்தவங்களுக்கு தெரியும். சில பேர் குறிப்பிட்டு பண்ணுறாங்கன்னு சொல்லி ஜோதிகா மேம் சொல்லியிருக்காங்க. ஜோதிகா மேம் வந்து ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க, ஓகேங்களா? என்ன போட்டிருக்காங்கன்னா, நான் ஜோதிகா சினிமா லவ்வராக தான் பேசுகிறேன், சூர்யா ஒய்ஃபாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சூர்யா ட்ரீம் வந்து டோட்டல் சினிமாவே வேறு லெவலுக்கு கொண்டு போகிறது. அதில் வந்து மிகப்பெரிய ஃபேனு, ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் சூர்யாவுக்குன்னு சொல்லி ஜோதிகா மேம் சொல்கிறாங்க. கங்குவா மூவி ஃபஸ்ட்டு 30 நிமிட்ஸு நல்லாவே இல்லை, ரொம்ப சவுண்டாக இருக்குது. 3 மணி நேரம் படத்தில் அது மட்டும் நல்லா இல்லை. எல்லாம் ஏன் நெகட்டிவ் மட்டும் சொல்கிறீங்க, பாசிட்டிவ் யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. சில கேங் வந்து குறிப்பிட்டு நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, நெகட்டிவ் ரிவ்யூஸை வந்து பரப்புகிறாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே பரப்பிக்கிட்டு இருக்காங்க நெகட்டிவ் ரிவ்யூஸாக. இது வந்து ஒரு சில டீம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேணும்னு இந்த படம் ஓடக்கூடாது, அதனால இந்த மாதிரி பண்ணுறாங்க. நெகட்டிவாக சொல்கிறீங்க, பாசிட்டிவ் சொல்கிறீங்களா? இந்த மாதிரி 3D சினிமா தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வந்திருக்கா? யாருமே பண்ணதில்லை. அதுக்காவது ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, கங்குவா டீமுக்கு ப்ரௌடாக இருங்க, இந்த மாதிரி யாருமே பண்ணலை இந்த மாதிரி மூவி. ஸோ நீங்கள் பண்ணதுக்கு நீங்கள் தான் ப்ரௌடாக இருக்கணும். நெகட்டிவ் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, நெகட்டிவ் ரிவ்யூஸ் பண்ணுறவங்க. பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துங்க, படம் சூப்பராக தான் இருக்குது, ஃபஸ்ட்டு ½ மட்டும்தான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 3D எஃபெக்ட்டு, 3D எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது, சினிமாகிராஃபிலாம் பின்னி பெடல் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஃபைட் சீன்லாம் பயங்கரம், லேடி ஃபைட் சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். எல்லாமே ஃபைட் சீன்லாம் கார்த்திக்லாம் மாஸ் பண்ணியிருப்பார். சூர்யாவும் சரி, எல்லாருமே வேறு லெவலில் இருக்குது. பாசிட்டிவ் யாராவது சொல்கிறீங்களா? அது தவிர நெகட்டிவ் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே ஏன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, மூவி வந்து வேறு லெவலில் தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. பட் எப்படி சொல்கிறதுனா, நம்ம வந்து பாகுபலி, KGF அப்படி போனோன்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் அந்த ரேஞ்சுக்கு அது வந்து ஒரு லெவல், ஓகேங்களா? அதுக்கு இதை கம்பேர் பண்ணிங்கன்னா வராது, இது வேறு ஸ்டோரி மாதிரி வரும். ஸோ நீங்கள் பார்த்தவங்க ஜெனுனாக கமெண்ட் பண்ணுங்கள், கங்குவா மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஜென்யூனாக ஆர்கானிக்காக கமெண்ட் பண்ணுங்கள். யார் எப்படி இருக்காங்க, இதில் வந்து ப்ரொமோஷனும் கிடையாது, டீமும் கிடையாது, இது ஃபுல்லாக ஆடியன்ஸ் தான். பார்த்தவங்க எப்படி கமெண்ட் பண்ணுறீங்களோ பண்ணி விடுங்க, ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் அழிச்சு ஆளில் போட்டுங்க. பாய் டியூட்ஸ். கரெக்டாக சொன்னால் பொரட்டா வரட்ட. அமுகு டுமுகு அமால் டுமால்.